ஹாய் வைஸ் இப்போ நம்ம போகிறது பல விசித்திரமான சம்பவங்கள் தான் இந்த வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ செம்மையாக வந்திருக்கும், அதனால் கடைசி வரையும் வீடியோ பாருங்க. ஒருத்தர் பயங்கரமான ஒரு பலாப்பழத்தை வந்து கட் பண்ணுறாரு. ஆனால் அந்த பலாப்பழத்தை வந்து கட் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக அதை வந்து எடுக்கிறா பாருங்க. அதே போல் இங்கே பாருங்க எவ்வளோ நீளமான ஒரு பெரிய ஒரு பாம்புன்ட்டு, அதுவும் எங்கேருந்து எவ்வளோ தூரம் பார்க்குதுன்ட்டு. நம்ம பாம்பை வந்து சாதாரணமாக பார்த்துருப்போம், ஆனால் இது எவ்வளோ பயங்கரமாக வந்து பார்த்துருக்கு பாருங்க. அதே போல இதை பாருங்க, ஒருத்தர் பெரிய ஒரு ஸ்கூட்டர்ல அப்படியே போயிட்டே இருந்திருக்காரு. ஆனா அவர் வந்து எப்படி போறாரு பாருங்க, பயங்கரமா இருந்திருக்குல, பார்க்கும் போதே செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து 200 கிலோ வருவாரு, ஆனா ஒரு பைக்ல இருந்து போறாரு. கட் பண்ணி முடிச்சிருப்பது செம்மையா வந்து ஆக்கிட்டாங்கல்ல. இப்படி கூட நம்ம பண்ண முடியுமா கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுத்தும். அவ்வளவு பயங்கரமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இங்க ஒரு ஆட்டுக்குட்டி பாருங்க, ஒரு குதிரையை விட பெரிய ஒரு ஆடு தான் இந்த ஆடு. பாகிஸ்தான்ல உள்ளதுதான், அதுவும் இது வந்து சாம்பியன்ல இடம்பெற்று இருக்கு. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 314 கிலோ. அதுக்கப்புறம் ஒரு விசித்திரம்னா இந்த மாதிரி ஒரு விசித்திரம் பார்க்க முடியாது. சைனாவில் வந்து பயங்கரமான கூட்டம் நிறைஞ்ச ஒரு சாலை தான். இந்த சாலையில எப்படி வந்து டிராபிக் ஜாம கட்டுப்படுத்துறாங்க பாருங்க. அது வந்து அப்படியே பாருங்க, இதை விட ஒரு பெரிய ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் வந்து எப்படி வந்து விற்கிறத பாருங்க. அதாவது வந்து 4 பேர் வந்து உட்காந்தாங்கன்னா அவ்வளோ அழகாக சாப்பிடலாமா, அந்த அளவுக்கு செம்மையா வந்து ஒரு ரெடிமேட் டேபிள் வந்து இவர் வந்து விற்கிறாரு. தேவையில்லைன்னா அப்படியே மடக்கிட்டு வீடு ஏதாவது ஒரு ஓரத்தில் இப்படி சேர்த்துடலாம். அதே போல இங்க ஒரு வவ்வால் பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு வவ்வால் இருந்து. இந்த வவ்வால் சாதாரணமா கிடையாது, உலகத்திலே பெரிய வவ்வால் இந்த வவ்வால் தானா. அதுவும் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதாவது ஆப்பிரிக்க காடுகளை பிடிச்சதுதான் இந்த வவ்வால். மட்டும் 152 சென்டிமீட்டரா. அதே போல இதோட சைஸ் பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்குன்ட்டு. இது மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு உள்ள மாதிரி ஆண்குறியும் பயங்கரமா இருந்திருக்கு. இங்க உள்ள வண்டிகள் எல்லாமே வாட்டர் மெலனா இருக்குல்ல, பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கும். இது வேற இல்ல, இது பெரிய ஒரு விவசாய நிலத்துல இருந்து கொண்டு போறாங்க. அதே போல இங்க பாருங்க, இது ஒரு சேவல். பார்க்கும்போது வந்து சாதாரணமா இருந்தாலும் எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. அதாவது உலகத்திலே இப்படி ஒரு சேவலை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. இதோட வெயிட் மட்டும் சாதாரணமாவே வந்து 10 கிலோ வந்துருக்குதான். அவ்வளவு பயங்கரமான ஒரு சேவல் தான் இந்த சேவல். அதே போல இந்த நாய் பாருங்க, இந்த நாய் ஒரு வித்தியாசமான ஒரு நாய். எப்படி மனிதர்கள் குறைவோ அதே போல இதுக்கு ஒரு குறை. அதே வந்து விட பாருங்க, இதை விட செம்ம ஒரு அதிர்ச்சியா இருக்குல்ல. இவங்க வேற இல்லை, இது ஒரு உணவு. அந்த உணவுல வந்து எப்படி ஒரு கலர் சேர்க்கிறாரு பாருங்க. உண்மையிலே நம்மளை அதிர்ச்சியாக்கும். ஏன்னா சைனா, தென்கொரியா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி விஷயத்தை தான் இவங்க வந்து நம்புறாங்க. அதாவது கலரிங் கொடுத்து அதுலேருந்து தான் உளுந்துலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே சாப்பிட்றாங்க. அதே போல இந்த வீடியோ பாருங்க, இதை விட மக்காச்சோளம் வந்து ஒரே ஒரு மக்காச்சோளம் தான் காய்க்கும். ஆனா இதை பாருங்க எப்படி வந்து காய்ச்சிருக்குன்ட்டு நம்மள வந்து வியக்க வைக்கல. ஒரே செடியில பயங்கரமா இருந்திருக்குது. அதே போல இந்த மாட்டை பாருங்க, இந்த மாடோட கொம்பு எவ்வளவு பயங்கரமா இருக்குன்ட்டு. மாடுகள்லே பெரிய ஒரு மாட்டோட கொம்பு இந்த மாட்டு கொம்பு தான். பார்க்கும்போதே பயங்கரமா இருந்திருக்கும். இந்த மாடு சாதாரணமா கிடையாது. அந்த நேரத்துல வேலை செய்யற வரவங்கள்ட்ட அது பணியோட வணக்கம் சொல்லுமா. அதே போல இங்க ஒரு பெரிய ஒரு பாம்பு இருக்கு பாருங்க. நம்ம நினைப்போம் எப்படா மணல் வந்து பாம்பு இருக்குன்ட்டு. ஆனா இங்க பாருங்க, இந்த பாம்பு இப்படி மணல் வந்து புதையுதுன்ட்டு. இதே மாதிரிதான் அங்க பாலைவனத்துல எல்லாமே பாம்புகள் ஒளிஞ்சிருக்கும். அதனால பாலைவனத்துக்கு போனா நம்ம ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல இந்த வீடியோ பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மீன்ன்று. இது இருக்கிறதுலே வந்து பெரிய ஒரு மீன் தான் இந்த மீன். அதாவது கடலுக்கு சாதாரணமா வந்து ஆராய்ச்சி பண்ண போறவங்களுக்கு கிடைச்சது தான் இந்த ராட்சச மீன். ஆனா அதோட வெயிட் வந்து பயங்கர ஒரு வெயிட், 1000 கிலோ வெயிட் தான்.